நம்ம விஜய் அண்ணா வந்து 10th 12th பசங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான மார்க் எடுத்த பசங்களுக்கெல்லாம் வந்து பாராட்டு விழா மாரி நடத்திருப்பாரு. அது வந்து இந்த வருஷத்தோட முடிஞ்சிடும் பொழுது ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அப்படி என்ன ப்ரோ நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி என்ன நடந்து நான் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன். பாராட்டு விழால ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து என்ன வீடு தேடி வந்து அடிப்பேன்னு சொன்னியடா, இப்ப என் பின்னாடி தமிழ்நாடே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூடமா மாட்டின்ட்டனே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், சார் அடிச்சு ஏரியா விட்டு தாண்டிடுவீங்களா அப்படின்னு. ஆனா இப்ப என் பின்னால தமிழ்நாடே இருக்கு சார், பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா தப்பு பண்றீங்க? இந்த அண்ணன் தான் இப்படின்னு பார்த்தா இன்னொரு அக்கா வந்து என்னோட டெஸ்ட் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்க பாருங்க உங்களால முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப விஜய் அண்ணா கையிலேயே நான் பெடல் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, நான் அண்ணாவை பார்த்துட்டேன். இந்த அக்காக்கு எவ்வளவு ஏட்டர்ஸ் இருப்பாங்க எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? இதெல்லாம் கூட விட்டுருங்க, இதை விட அல்டிமேட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா தெரியுமா, இங்க ஒரு பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த பொண்ணு வந்து மெர்சல் படத்துல விஜய் அண்ணா பேசுற மாதிரி டைலாக் பேசுற பேர்ல விஜய் அண்ணா வச்சுக்கிட்டே அந்த பொண்ணு பண்ண அலப்பறை இருக்கு. அந்த டைலாக் பேச சொல்ல விஜய் அண்ணனோட ரியாக்ஷன் தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு படத்துல ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். என்ன படமா இருக்குன்னு தெரியலையே. என்ன படம்? புலியா, பைரவாவா, சுறாவா? அவன் நிறைய படம் நடிச்சிருக்கோமே. ஒரு குழந்தையை உருவாக்க ஒரு மாசம், ஓ மெர்சலா, நல்ல வேலை. நான் கூட சுறாவா இருக்குமோன்னு பயந்துட்டேமா. உருவாக்க 4-5 வருஷம், ஆனா ஒரு தலைவனை உருவாக்க ஒரு யுகமே இருக்குது. ஆனா நான் சொல்றேன், என் தளபதி வந்து ரைட்டு. இந்த மறுபடியும் மறந்துட்டியா? ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு யுகமே இல்ல. ஆட்சிக்கு வர்றதுக்கு யுகமே இல்லையா? என்னம்மா நீ? என்னதான் உங்க பொண்ணு ஆகும்னா எல்லாத்தையும் மறந்துடுது. எப்படி இவ்வளவு மார்க் வாங்கிச்சுன்னு எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு. எங்கள் அண்ணன் நெஞ்சில் குடி இருக்கும் தளபதி. இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டு பார்த்து அவரு சிரிக்க பழகிட்டாருன்னா பாத்துங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அவரு எதுக்கு இந்த நிகழ்ச்சி வச்சு அவரே மறந்துடுவார் பொழுது. ஏன்னா எல்லாருமே வரவங்க எல்லாம் வந்து விஜய் அண்ணாவை இம்ப்ரெஸ் பண்ணலாம் தான் பாக்குறாங்க. உங்ககிட்ட மைக் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா, இவங்க வந்து மோட்டிவேட் பண்ணி இவங்கள மாதிரி மத்தவங்களே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மைக் கொடுக்குறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, விஜய் அண்ணாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே எல்லாமே பண்றாங்க. முடிச்சு விட்டீங்க போங்க.